வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய அடுத்த வீடு, அத்தியாயம் 33. இந்திராணி தங்கைக்கு எவ்வளவோ ஆறுதல் மொழிகள் சொல்லி பார்த்தாள். ஆனாலும் பயன் இருக்கவில்லை. முதலில் சுரேஷ்குமாரன் அன்புடன் அளித்த பேனா கை நழுவி விழுந்து உணர்ந்தது. இரண்டாவதாக கல்யாண செய்தி பிரஸ்தாபிக்கப்பட்ட பொழுது விளக்கு அணைந்தது. இந்த இரு சம்பவங்களும் தன் வாழ்வில் வரப்போகும் பெரும் அபாயத்தின் முன்னெச்சரிக்கைகள் என்று அருணா பெரிதும் நம்பினாள். சுரேஷ்குமாரனுக்கும் தனக்கும் இடையே தளிர் துவங்கி வரும் காதலுக்கும் பட்பலவாறு மனதிலே புதைந்து கொண்டிருக்கும் பிற்கால இல்வாழ்விற்கும் பெரும் பங்கம் ஏற்பட்டு விட்டால் என எண்ணிய மாத்திரம் அவள் உள்ளம் துயரத்தினால் வெடித்தது. இந்திராணி எவ்வளவு எடுத்து கூறியும் சமாதானப்படுத்தியும் அவள் ஆறுதல் அடையாது இரவு முழுவதும் அழுது கொண்டிருந்தாள். மறுநாள் காலை வெகு நேரம் சென்ற பின்னரே படுக்கையை நின்று எழுந்தாள். பற்களை துளக்கிவிட்டு முகத்தை கழுவிக்கொண்டு கிணற்றை கைப்பிடி சுவர் மீது சோர்வுடன் சாய்ந்து கொண்டாள். அதிகம் அழுததனால் சிவந்து விட்டிருந்த கண்கள் காலை இளமையிலே காண கூசி தாமாகவே மூடிக்கொண்டன. சரியான நித்திரையின்மையினால் ஏற்பட்ட அலுப்பு தலைநோவாக மாறிவிட்டிருந்தது. உடல் உபாதையை விட அது சமயம் அவள் மனத்திலே தாங்குநாத பெரும் வேதனை குமரி கொண்டிருந்தது. அருணா என்று யாரோ மெல்ல அழைப்பதை கேட்டு திடுகிட்டு கண்களை திறந்து பார்த்தாள். தோட்டத்தின் இடையே இடிந்து கிடந்த இடைச்சுவருக்கு அப்பால் சிதம்பரம் நின்று கொண்டிருந்தான். அவன் முகம் மிகவும் வாட்டமடைந்திருந்தது. நேற்றைய தினம் நடந்த அந்த சம்பவத்திற்காக என்னை மன்னிக்க வேண்டும். உனக்கு அதனால் வீணான மன அதிர்ச்சி ஏற்பட்டு விட்டது என்ன நினைக்கிறேன் என்றான் அவன். அருணா பதில் பேசவில்லை. கோபத்துடன் அவனை ஒரு முறை வெறித்து பார்த்துவிட்டு தலையை தாழ்த்தி கொண்டாள். கை தவறுதலாக நேர்ந்த ஒரு சிறு விபத்தை நீ பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டு மனதை அலட்டி கொண்டிருக்கிறாய். சகுனங்கள் நிமித்தங்கள் இவை மீது நீ அவ்வளோ நம்பிக்கையாக வைத்திருக்கிறாய். எனக்கு அவைகள் மீது நம்பிக்கை கிடையாது என்றான் அவன் வறட்சியாக. ஆறுதல் கொடுப்பதற்கு பதில் இந்த வார்த்தைகள் அருணாவிற்கு ஆத்திரத்தையும் துக்கத்தையும் கொடுத்தன. அவளுக்கு சிதம்பரத்தை அது சமயம் பார்க்கவோ அவனிடம் பேசி கொண்டிருக்கோ பிடிக்கவில்லை. உங்களுக்கு நம்பிக்கை இல்லாதிருக்கலாம், அதை பற்றி இப்பொழுது நான் அறிய விரும்பவில்லை என்று விடுக்கென்று பதிலளித்த அருணா குரோதமாக அவனை உறுத்து பார்த்தாள். கட்டுப்படுத்த இயலாத துயரத்தினால் அவளது கண்கள் கலங்கின. அருணா, உனக்கு என் மீது கோபம் ஏற்பட்டிருப்பது போல் தோன்றுகிறது. நான் தவறு செய்திருந்தால் மன்னித்துக்கொள் என்று கூறிய சிதம்பரம் அவளை இரக்கமாக பார்த்து கொண்டு நின்றான். கண்களில் பெருக்கெடுத்த கண்ணீர் முத்துக்களை போல் அருணாவின் கன்னங்களில் உருண்டோடியது. பேச முடியாத துயரத்தினால் அவள் உதடுகள் துடித்தன. நெஞ்சு நின்று குமுறி எழுந்த விம்மல் ஒளியை கட்டுப்படுத்தும் நிமித்தம் அவள் வெடுக்கென்று திரும்பி உள்ளே வந்து விட்டாள். 1 மாத காலம் விரைவில் ஓடி சென்றது. இந்த சம்பவம் நடந்த பின்பு சிதம்பரம் அவளிடம் சகஜமாக பேசுவதை நிறுத்தி கொண்டு விட்டிருந்தான். அருணாவும் அதை பற்றி அக்கறைப்படவில்லை. வெளியூருக்கு போயிருந்த சுரேஷ்குமாரன் தான் கொடுத்த வாக்கை மறுக்காது அவளுக்கு வாரந்தோறும் கடிதங்கள் எழுதி கொண்டிருந்தான். அவைகளை படிப்பதிலும் பதில் எழுதுவதிலும் அவள் பொழுது இன்பமாக கழிந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் மாலை இந்திராணி ஆற்றுக்கு தண்ணீர் எடுக்க போனவள் மிகவும் மலர்ந்த முகத்துடன் திரும்பி வந்தாள். அருணா, ஒரு சந்தோஷமான சங்கதி, உற்சாகத்துடன் கூவிக்கொண்டு குடத்தை கீழே இறக்கி வைத்தாள். ஆனந்தனும் சதாசிவனும் போஜனத்திற்கு பிறகு வெளியே சென்று விட்டிருந்தார்கள். அதனால் சகோதரிகள் இருவரும் மனமிட்டு பேச சந்தர்ப்பம் அனுகூலமாக இருந்தது. சீமைக்கு சென்றிருந்த சோமசேகர் அடுத்த வாரம் திரும்பி வந்து விடுவாராம். பண்ணையாருக்கு உடம்பு சுகமில்லாது இருப்பதனால் அவர் அவசரமாக திரும்பி வர நேர்ந்து விட்டதாம். வருகிற வெள்ளிக்கிழமை புறப்பட்டு ஆகாய விமானத்தில் வருவதாக தந்தி கொடுத்திருக்கிறாராம் என்றாள். அவளது குரலில் சந்தோஷம் உச்ச நிலையில் ரீங்காரம் செய்தது. அவளது அழகிய முகம் மனதில் ஏற்பட்ட மகிழ்ச்சியின் பயனாக இன்னமும் அழகு பெற்று விளங்கியது. இந்த சகதி உனக்கு எப்படி தெரியும்? அவர் தமது கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தாரா என்று அருணா வினவினாள். கடிதம் என்றதுமே இந்திராணியின் முகம் சட்டென்று வாடி போயிற்று. சீமைக்கு சென்ற புதிதில் அவர் அடிக்கடி கடிதங்கள் போட்டு கொண்டிருந்தார். 6 மாதங்களுக்கு முன்பு கடைசியாக எழுதிய ஒரு கடிதத்தில் இனி எனக்கு அடிக்கடி கடிதம் போட இயலாது என்றும் விரைவில் ஊருக்கு திரும்பிவிடப் போவதாகவும் அப்பொழுது நேரில் பேசிக்கொள்ளலாம் என்றும் எழுதியிருந்தார்.
கொண்டிருந்தார். அதற்கு பின் அவரிடமிருந்து கடிதங்கள் ஏதும் வந்ததே இல்லை என்றாள் இந்திராணி கொஞ்சம் மனத்தாங்களுடன். இதை கேட்டதும் அருணா திடுக்கிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தாள். கடிதம் போடாததன் காரணம் என்னவாம்? கவலையுடன் விசாரித்தாள். காரணம் எளிது. நேரடியாக என் விலாசத்திற்கு கடிதங்கள் அனுப்புவதில் பல சங்கடங்கள் இருந்தன. தவறிப்போய் அப்பா அண்ணா கண்களில் பட்டுவிட்டால் பிற ஆபத்தாகிவிடலாம். ஊரில் யாருக்கேனும் இந்த விஷயம் தெரிய வந்தால் பின்னால் ஏற்பட போகும் விளைவுகளை சொல்லவே சாத்தியப்படாது. அதனால் அவர் கடிதங்கள் எழுதுவதையே நிறுத்தி கொண்டு விட்டார் என்று விளக்கமாக சொன்னாள் இந்திராணி. இம்மாதிரி பல சங்கடங்கள் எழக்கூடும் என்று அவர் தமது கடிதத்தில் விளக்கியிருந்தாரா என்று அருணா குறுக்கு கேள்வி கேட்டாள். இல்லை, இதெல்லாம் எனது அனுமானம் என்று பதிலளித்த இந்திராணி மெல்ல புன்முறுவல் செய்தாள். அருணாவிற்கு இந்த பதில் திருப்தி அளிக்கவில்லை. சோமசேகர் திடீரென்று கடிதங்கள் எழுதுவதை நிறுத்தி கொண்டதில் ஏதோ சூது இருக்கிறது என்றுதான் அவள் நினைக்கலானாள். இந்திராணியின் கள்ளங்கபடமற்ற அழகிய முகத்தை உற்று பார்த்த பொழுது அவளுக்கு மெத்தவும் மனசங்கடம் ஏற்பட்டது. சீமையிலிருந்து திரும்பி வந்ததும் சோமசேகர் முற்றிலும் மாறிவிட்டிருந்தால் இந்திராணியை நிராகரித்து விட்டாள் என்று தனக்குள்ளே எண்ணி அருணா மிகவும் கலக்கமடைந்தாள். தன் மனவீழ்ச்சியை வெளியே காட்டிக்கொள்ளாமல், அப்படியா, மிகவும் சந்தோஷம். சோமசேகர் விரைவில் ஊருக்கு திரும்பி விடுவார் என்பதை கேட்க மிகவும் ஆறுதலாக இருக்கிறது என்றாள். அதற்கு பின்னர் அக்காவும் தங்கையும் தங்கள் பிற்காலத்தை பற்றி வாயினிக்க மனக்குளிர வெகு நேரம் பேசிக்கொண்டிருந்தனர். 4-5 தினங்கள் சென்றன. நகரத்திற்கு திரும்பி வரும்படி ஜெகதா கடிதம் ஒன்று அருணாவுக்கு போட்டிருந்தாள். அத்துடன் வழி செலவிற்கு தேவையான பணமும் அனுப்பியிருந்தாள். பெரியம்மா உத்தரவு போட்ட பின்னர் அதிக நாட்கள் கிராமத்தில் தங்குவது தகாது என எண்ணி அருணா ஊருக்கு கிளம்ப ஆயத்தம் செய்யலானாள். அன்று இரவு வண்டிக்கு அவள் பிரயாணமாவதாக தீர்மானிக்கப்பட்டது. சதாசிவத்திற்கு விஷயம் தெரிவிக்கப்பட்டது. வழக்கம் போல் அவன் அசட்டையாக இருந்துவிட்டான். ஆனந்தன் தங்கையை வண்டியில் ஏற்ற முஸ்தீபுகள் செய்து கொண்டிருந்தான். ஊருக்கு புறப்படும் சகோதரிக்கு கையில் கொடுத்து அனுப்ப பலவிதமான பலகாரங்கள் தயாரிப்பதில் இந்திராணி ஈடுபட்டிருந்தாள். அன்று மாலை ஆனந்தன் கடை தெருவுக்கு சாமான்கள் வாங்கி வர சென்றிருந்தான். சதாசிவம் வயல்வெளிகளை கவனிக்க சென்று விட்டிருந்தான். கூடத்தில் அருணா ஊருக்கு புறப்பட பெட்டியில் சாமான்களை அடுக்கி தயார் செய்து கொண்டிருந்தாள். சமையல் அறையிலிருந்து அடுப்பில் நெய் காயும் இனிய மனம் வீசிக்கொண்டிருந்தது. பலகாரம் தயார் செய்வதில் ஈடுபட்டிருந்த சவுந்தரம்மாளும் இந்திராணியும் ஏதோ பேசி சிரிக்கும் சப்தம் அடிக்கடி அந்த அறையிலிருந்து எழுந்து கொண்டிருந்தது. சவுந்தரம்மாளுக்கு இந்திராணி மீது ஏற்பட்டுள்ள பாசம், இந்திராணியின் காதல் இவைகள் அனைத்தையும் பற்றி தன்னுள் சிந்தித்தவளாக அருணா தனது ஆடைகளை மடித்து பெட்டிக்குள்ளே அடுக்கிய வண்ணம் இருந்தாள். ரேவி கதவு கிரீச் என்று சப்தித்தது. அதைத் தொடர்ந்து பாதரட்சிகள் ஓசை கேட்கவே அருணா ஆவலுடன் வேலையை நின்று திரும்பி பார்த்தாள். உள்ளே வந்த சிதம்பரம் நடையிலேயே தயக்கத்துடன் நின்றான். பேசலாமா வேண்டாமா என்று யோசிக்கிறவன் போல் ஒரு கணம் அருணாவை தடுமாற்றத்துடன் பார்த்துவிட்டு அம்மா உள்ளே இருக்கிறார்களா என்று திணறினான். ஊருக்கு புறப்படும் முன் யாரிடமும் கடுமையாக பேச அருணா விரும்பவில்லை. உள்ளே இருக்கிறார்கள், உட்காருங்கள், அண்ணன் கூட இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து விடுவார்கள் என்று உபசரித்தாள். யாரது? சிதம்பரமா? ஆட்சியெல்லாம் முடிஞ்சு போச்சு, இதோ நொடி பொழுதிலே வந்துடுறேன். நீ வெளியிலே போகணும்னா வீட்டை பூட்டி சாவியை இங்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு போ என்று சவுந்தரம்மாள் சமையலிருந்தபடியே குரல் கொடுத்தாள். நான் வெளியில் போவதாக சொல்லத்தான் வந்தேன், வாயிலை பூட்டிவிட்டேன். சாவியை இந்த பெஞ்சு மீது வைத்துவிட்டு போகவா என்று பதிலுக்கு உரத்த குரலில் கேட்டான் சிதம்பரம். சரிப்பா, வச்சுட்டு போ என்று சவுந்தரம் பதில் கொடுக்கவே சட்டை பையன் என்று சாவி கொத்தை எடுத்து முற்றத்தில் கிடந்த பெஞ்சு மீது வைத்தான். வெளியே அவன் போக திரும்புவதை கண்ணுற்றார்னு அவசரமாக எழுந்திருந்தாள். கொஞ்சம் உட்கார்ந்திருங்கள், அம்மா தயாரித்திருக்கும் பலகாரத்தை சாப்பிட்டு விட்டு போகலாம் என்று கூறிவிட்டு உள்ளே ஓடினாள். நான் இன்று இரவு ஊருக்கு போகிறேன். பிறகு மறுபடியும் இங்கே எப்பொழுது வருவேன்னு தெரியாது. நீங்கள் வெளியிலிருந்து வருவதற்குள் நான்
கிளம்ப வேண்டியிருந்தால் இப்போதே விடை பெற்றுக் கொள்கிறேன் என்று வினயமாக பேசிய அருணா ஒரு தட்டில் வடையும் ஒரு டம்ளரில் குடிக்க நீரும் கொண்டு வந்து பெஞ்சு மீது வைத்தாள். மிக்க வந்தனம் என்று பதிலளித்த சிதம்பரம் உட்கார்ந்து கொண்டு வடையை சிறிது பிட்டு வாயில் போட்டுக்கொண்டான். பிறகு ஒரு வாய் தண்ணீரையும் பருகினான். நான் வெளியிலிருந்து திரும்பி வர இரவு அதிக நேரமாகும். அதனால் நானும் இப்பொழுதே விடை பெற்றுக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டு எழுந்திருந்தான். அண்ணா வந்து விடுவார், உங்களுக்கு அவசரமாக இருந்தால் என்று இழுத்துவிட்டு அருணா முடிக்காது திரும்பினாள். சிதம்பரம் தொண்டையை கடைத்து கொண்டான். சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு மிகவும் தாழ்வான குரலில், கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டிருப்பது அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன். எப்பொழுது நடக்கப் போகிறது என்பதை நான் அறியலாமா என்று வினவினான். சங்கோஜத்தினால் அருணாவின் முகம் சிவந்து போயிற்று. எப்பொழுது என்று தீர்மானிக்கப்படவில்லை என்று பதிலளித்துவிட்டு தன் சங்கோஜத்தை மறைக்க பெட்டிக்குள் ஏதோ தேடி எடுப்பது போல் அபிநயித்தாள். உன் சொந்த விஷயத்தில் நான் குறுக்கிட்டு பேசுவதாக எண்ணாதே. ஆமாம், இந்த விவாகம் நிச்சயிக்கப்பட்டிருக்கும் விஷயம் எல்லோருக்கும் தெரியுமா? உன் அண்ணன் என்னிடம் நேற்று தான் சொன்னான். விவாக விஷயம் சில காரியங்களை ஒட்டி மிகவும் ரகசியமாக இருக்கிறது என்று. இது உண்மையா என்று கேட்டான். ஆமாம் என்று தலையை அசைத்த அருணா அவனை சற்று அதிருப்தியுடன் உறுத்து பார்த்தாள். அண்டை வீட்டு மனிதன் என்ற உறவுடன் நிறுத்தி கொள்ளாது மிகவும் உரிமையுடன் அவளது சொந்த விஷயங்களில் அவன் தலையிட்டு பேசுவது அவளுக்கு கொஞ்சமும் பிடிக்கவே இல்லை. இத்தனை கேள்விகள் கேட்க இந்த மனிதன் யார் என்று கூட அவளுக்கு கோபம் ஏற்பட்டது. அவளது மனவீழ்ச்சியை கவனியாதவன் போல் சிதம்பரம் தொடர்ந்து விவாகம் செய்து கொள்வது என்று தீர்மானிக்கப்பட்ட பின்பு அதை ரகசியமாக மூடி வைப்பானேன். இதை கேள்விப்பட்டதிலிருந்து என் மனம் சமாதானப்படவே இல்லை. இதில் ஏதோ தந்திரம் இருக்கிறது என்றான். அடியுண்ட புலி போல் அருணா கோபத்துடன் துள்ளி எழுந்தாள். சிதம்பரத்தின் சொற்கள் அவள் மனதை மிகவும் வேதனை செய்துவிட்டன. போதும், நிறுத்துங்கள். உங்களது அபிப்பிராயத்தை நான் விரும்பி கேட்கவில்லை. ஊருக்கு பயணமாக்கி கொண்டிருக்கும் என்னிடம் மனம் புண்பட இவ்வாறு பேச உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? அண்டை வீட்டில் வசிக்கிறீர்கள். தற்சமயம் நன்னுக்கும் அப்பாவுக்கும் நண்பராக இருக்கிறீர்கள் என்பதை தவிர உங்களுக்கும் எனக்கும் என்ன உறவு இருக்கிறது? ஏன் இந்த விஷமமான பேச்சு? நான் சந்தோஷமாக வாழ்வதை கேட்கக்கூட உங்களுக்கு பொறாமை போலிருக்கிறது என்றால் ஆத்திரத்துடன் படபடப்பாக. நீ சொல்வது வாஸ்தவமாக இருக்கலாம். குற்றம் குறை ஏதுமில்லாத சத்புருஷன் என்று என்னை நான் கூறிக்கொள்ளவில்லை என்று பதிலளித்த சிதம்பரம் வறட்சியாக நகைத்தான். ஐயா, போதும். உமது ஆராய்ச்சிகளும் அபிப்பிராயங்களும். என் சொந்த விஷயங்களை பற்றி உங்களுடன் அலசி பேச நான் தயாராக இல்லை. அடுத்த வீட்டில் வசிக்கிறவர் படித்தவராகவும் இருக்கிறார், நல்ல பண்புடையவராகவும் காணப்படுகிறார் என்று இவ்வளவு நாளும் எண்ணி நட்புறமை பாராட்டி வந்தேன். இன்று உங்களது உண்மையான குணம் தெளிவாக புரிந்துவிட்டது. இன்றிலிருந்து என்ற கோபத்துடன் வேகமாக பேசிய அருணா திணறினாள். நாம் விரோதிகள், அவ்வளவுதானே? சந்தோஷம் என்று கூறிவிட்டு சிரித்தான் சிதம்பரம். அருணா அதற்கு ஆத்திரமாக பதில் பேச முன் மின்னலை போல் தாழ்வாரத்தை தாண்டி கொண்டு வெளியே சென்று விட்டான். பின்னால் வேகமாக ஓடிய அருணா தன் வெறுப்பை அடக்க மாட்டாதவளாக வாயிற்கதவை படீர் என்று சாத்தி தாளிட்டு கொண்டு கதவின் மீது சாய்ந்து கொண்டாள். உள்ளத்தில் கொந்தளித்த சினத்தை தாழ முடியாத அவளது உடல் விடவிடவென்று நடுங்கியது. அத்தியாயம் 34. பெரிய இடத்து சம்பந்தம் கிட்டிவிட்டது என்ற பெருமையில் ஜெகதா பழனியப்ப கவுண்டரின் வீட்டு ஹோதாவுடன் போட்டியிடத் தொடங்கினாள். நகரத்தில் தனக்கு எஞ்சியிருந்த 2 வீடுகளையும் வந்த விலைக்கு விட்டு அப்பணத்தில் அருணாவுக்கு ஒரு வைர அட்டிகையும் வைர வளையல் ஒரு ஜோடியும் செய்து வைத்தாள். விலை உயர்ந்த ஆடைகள், கல்யாண சீருக்காக வெள்ளி பாத்திரங்கள், இரும்பு பீரோக்கள் என பல சாமான்களையும் வாங்கி முன்கூட்டியே வீட்டில் சேகரித்து வைத்து விட்டாள். தன்னை பற்றி லோகநாயகி தாழ்வாக எண்ணிவிடக்கூடாது என்ற கொள்கைக்காக அவளுக்கு சமமாக இருக்க வேண்டி தன் பழைய மாடல் காரை விட்டுவிட்டு புத்தம் புதியதொரு பெரிய காரை அலட்சியமாக வாங்கிவிட்டாள். புதிய மாடல் கார் பார்வைக்கு கம்பீரமாக ஆகாய கப்பல் போல் தார் வீதிகளில் உடல் அழுங்காமல் நாசுக்காக நகர்ந்த போதிலும் பெட்ரோலை தண்ணீர் என எண்ணியது போல் வாரி வாரி குடித்து கொண்டிருந்தது. புதிய வேலைக்காரர்கள் செய்து முடிக்க அதிக வேலைகள் ஒன்றும் இல்லாததினால் வேலைக்கு வீட்டில் கிடைத்தது சாப்பிட்டு விட்டு தோட்டத்தை சுற்றி வளைய வந்து கொண்டிருந்தனர். எலும்பும் தோள
கோலமாக இருந்த அவர்கள் இருவரும் ஜெகதா வீட்டிற்கு வந்த 2வது மாதத்திலேயே சமையல்காரியை தாஜா செய்து கொண்டு வீட்டில் எஞ்சியதையெல்லாம் கண்டும் காணாமலும் எடுத்து தின்றுவிட்டு சதைப்பிடிப்புடன் குளித்து காணப்பட்டனர். நிற்காது செய்து கொண்டிருந்த வேலைகளும் அதிகமில்லாததால் சாப்பிட்ட நேரமும் கொஞ்சம் வேலை செய்த நேரமும் போக மீதி பொழுதில் ஆளுக்கொரு பீடியை பற்ற வைத்து கொண்டு தோட்டத்து மரநிழலில் டிரைவர் பூபதியுடன் கூடிக்கொண்டு எஜமானியை பற்றி வம்பு பேசி மகிழ்ந்து கொண்டிருந்தனர். பெட்ரோலை பாதாம் கீர் போல பருகி கொண்டிருந்த காரையும் கோயில் பெருச்சாளிகள் போல் வயிறார உண்டு சோம்பேறிகளாக திரிந்து கொண்டிருந்த வேலையாட்களையும் பார்க்கும்பொழுது சில சமயங்களில் ஜெகதாவின் வயிறு பற்றி எறியத்தான் செய்தது. வீடுகளை விட்டு பாங்கியில் போட்டிருந்த பணம் கரைந்து வருவதை எண்ணிய பொழுதெல்லாம் அவளுக்கு திகிலாக தான் இருந்தது. ஆனாலும் வரப்போகும் மகத்தானதொரு பாக்கியத்தையும் அந்தஸ்தையும் அடிக்கடி எண்ணி பார்த்து தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டாள். முன் போட்டு பின்னால் புரட்டி கொள்ள முடியும் என்ற எண்ணத்தோடு வீடுகளை விற்று பெரியம்மா தனக்கு கல்யாணம் செய்வது அருணாவிற்கு தெரியாமலா இருக்கும். கவுண்டரின் மருமகளான பின்பு அதிகாரம் கைக்கு வந்ததும் ஒட்டிக்கு ரெட்டியாக பெரியம்மா செலவழித்த பணத்தை திருப்பி தந்துவிடப் போகிறாள். அவ்வாறு அவள் மறந்தாலும் அவளை யார் விடப் போகிறார்கள் என்ற ஜெகதாவின் அடிமனம் அடிக்கடி அவளுக்கு ஆறுதல் கூறிக்கொண்டு வண்ணம் இருந்தது. அதனாலேயே அவள் கர்மமே கண்ணாயினார் என்ற முறையில் பணத்தை கணக்கு பாராது தாராளமாக செலவழித்து கொண்டு அந்தஸ்து ஒன்றின் மீதே கருத்தாக இருந்தாள். நகரத்திற்கு திரும்பி வந்த அருணா அன்று நடந்த சம்பவத்தை அறவே மறந்து போனாள். கிராமத்திலிருந்து தன் சகோதரியையோ அல்லது அண்ணாவையோ மற்ற எவரையோ பற்றி நினைக்கவும் பொழுது இல்லாமல் அவளது வாழ்க்கை பல புதிய அனுபவங்களால் நிரம்ப பெற்று வேகமாக சென்று கொண்டிருந்தது. கலாசாலை மறுபடியும் விடுமுறைக்கு பிறகு திறக்கப்பட்டது. ஆனால் அருணா தொடர்ந்து படிக்காது பெரியம்மாவின் பேச்சுக்கு இணங்கி நின்று விட்டாள். ஜெகதாவிற்கு பெண்கள் கல்வியை பற்றி விசேஷ அபிப்பிராயம் ஏதும் கிடையாது. நளினி கலாசாலையில் படிக்கிறாள் என்பதற்காக லோகநாயகியுடன் போட்டியிட்டு கொண்டு அருணாவை கலாசாலையில் சேர்த்தாள். நளினிக்கு கல்யாண வயது நெருங்கி கொண்டு வருவதை உத்தேசித்து படித்தது போதும் என்று பாதியிலேயே லோகநாயகி மகளின் கல்விக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டாள். அதை அறிந்ததும் ஜெகதாவும் அந்த வருஷத்துடன் படித்தது போதும் என அருணாவையும் நிறுத்திவிடும்படி உத்தரவிட்டு விட்டாள். ஜெகதாவிற்கு கல்வி மீது அப்படி விசேஷ அபிமானம் ஏதும் கிடையாது. அந்தஸ்து நிமித்தம் 4 ஆங்கில வார்த்தைகள் சேர்ந்தாற்போல் மிக பேசவும் எழுதவும் பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று கருதினாள். அருணாவிற்கு தெரிந்த ஆங்கிலத்தை வைத்துக்கொண்டு உலகம் முழுவதும் சுற்றி வர முடியும் என அவள் எண்ணியதாலேயே மேலே படிப்பு அவசியமில்லை என்று தீர்மானித்து விட்டாள். முன்போல் இருந்தால் அருணா தன் கல்வியை பற்றி மிகவும் கவலைப்பட்டிருப்பாள். பெரியம்மாவை எதிர்த்து புரட்சி செய்து மேலே படிக்கப் போவதாக பிடிவாதமும் செய்திருப்பாள். சுரேஷ்குமாரனின் காதல் அவள் மனதை மிகவும் மாற்றிவிட்டிருந்தது. கைனியப்ப கவுண்டரின் மருமகளாகப் போகிறோம், பெரிய அந்தஸ்திலே செல்வ சுகத்தில் மேன்மையாக வாழப் போகிறோம் என்ற கருவம் தலைக்கேறிவிட்டிருந்ததால் அவள் கல்வியை பற்றி மிகவும் அசட்டியாக எண்ணினாள். கலாசாலைக்கு போவது என்ற தொல்லை தீர்ந்ததும் அப்பாடா என்று மிகவும் சிராந்தியாக இருந்தாள். பெரியம்மா வாங்கி அளித்த நானாவிதமான ஆடைகளை அணிந்து விலை உயர்ந்த ஆபரணங்களை பூண்டு பெரியம்மாவுடன் லேடிஸ் கிளப், சினிமா, நாட்டிய கச்சேரிகள் என்ற பல இடங்களிலும் சென்று பொழுதை மிகவும் ரம்மியமாக கழித்து கொண்டிருந்தாள். மனதில் ஏற்பட்ட மாறுதல்கள் அருணாவின் தோற்றத்திலும் குடியேறின. முகத்தில் பவுடர் பூச்சும் உதட்டிகளில் சாயமும் கை நகங்களில் வர்ண குழம்புமாக நளினியைப் போலவே மிகவும் நாகரிக ரமணியாக மாறிப்போனாள். அருணா நகரத்திற்கு திரும்பி வந்த 3 மாத காலம் சென்று விட்டிருந்தது. ஒரு நாள் தங்கள் வீட்டு புதிய காரில் கடை தெருவில் பவனி வந்து கொண்டிருந்த ஜெகதா துணிக்கடை ஒன்றில் நுழைந்தாள். கூடவே நிழல் போல் அலைந்து கொண்டிருந்த அருணாவும் கடைக்குள் பெரியம்மாவின் பின்னால் தொடர்ந்து பிரவேசித்தாள். புதிதாக நகரத்தில் வந்து குவிந்திருந்த புது மோஸ்டர் ஆடைகளை புரட்டி பார்த்து கொண்டு நின்ற அருணா தன் அருகே செருப்பு சப்தம் செய்ய யாரோ நடந்து வருவதை கேட்டு ஆச்சரியத்துடன் திரும்பி பார்த்தாள். என்னம்மா அருணா, ஒரேடியாக மாறிவிட்டிருக்கிறாயே, இதென்ன வேஷம் இதெல்லாம் என்று அதட்டலாக வினவிய வண்ணம்
கம்பீரமாக வந்து அருகில் நின்றாள் கௌரி அம்மாள். இந்த வருஷம் பரீட்சை எழுதப் போகிறாய் அல்லவா? உங்கள் கலாசாலை எப்படி இருக்கிறது என்று தொடர்ந்தாற்போல் கேட்ட அவள் தான் சுமந்து வந்த கைப்பையை திறந்து பெரிய கைப்பை குட்டையை எடுத்து முகத்தை துடைத்து கொண்டாள். மைசூர் பட்டு சேலைகளை ஆராய்ந்து பார்ப்பதில் மெய் மறந்திருந்த ஜெகதா அதட்டலாக யாரோ ஒரு பெண்மணி பேசுவதை கேட்டதும் புடவை நின்று தலையை நீட்டி தங்க பிரேம் கண்ணாடி மூக்கு கண்ணாடியை சரிப்படுத்தி கொண்டு கடைக்குள் வந்த அந்த புதிய ஸ்திரியை உற்று பார்த்தாள். அப்போதுதான் நான் காலேஜை விட்டுவிட்டேன் என்று அருணா பதிலளித்து விட்டு வெக்கத்துடன் முகத்தை சினிக்கினாள். காலேஜ் படிப்பை விட்டுவிட்டாயா? ஓஹோ, கல்யாணம் ஆகப் போகிறது என்பதால் படிப்பு போதும் என்று விட்டுவிட்டாயாக்கும். ஏனம்மா அருணா, கல்யாணத்திற்கும் கல்விக்கும் என்ன சம்பந்தம்? கல்யாணம் பண்ணி கொள்கிறவர்கள் கல்வி கற்று பட்டங்கள் பெறக்கூடாதா? கொஞ்சம் அதிக கல்வி அறிவு ஏற்பட்டால் அது உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாதா என்ன? சுத்த அசட்டு பெண்ணாக இருக்கிறாயா என்று உரத்த குரலில் கேட்டுவிட்டு இடி இடி என்று நகைத்தாள். ஜெகதாவின் நெஞ்சு படப்படுத்தது. முகம் ஜீவென்று சிவந்தது. ஆத்திரத்தில் தன் தங்க பெட்களை வேகமாக கடித்தாள். இவள் யார் இந்த அதிக பிரசங்கி என்று தனக்குள் சென்னி சினமடைந்து, அருணா, இங்கே வந்து இந்த புடவைகளை பார். உனக்கு ஏதாவது பிடித்து வாங்கி கொண்டு சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம் என்று எரிச்சலுடன் கூறினாள். வருகிறேன் பெரியம்மா என்று பதிலளித்த அருணா, பெரியம்மா, இவர்கள்தான் கௌரி அம்மாள் என்பவர். நான் இவரிடம் கடந்த வருஷம் உத்தியோகம் செய்து கொண்டிருந்தேன் என்று கௌரி அம்மாளை அவளுக்கு அறிமுகம் செய்து வைத்தாள். ஓஹோ, இவர்கள்தான் உன் பெரியம்மாவா என்று கூறிய கௌரி அம்மாள் ஜெகதாவின் பக்கம் திரும்பி மிகவும் அதிகாரமாக, ஏனம்மா, உங்கள் பெண்ணை மேலே படிக்க வைக்காது ஏன் நிறுத்திவிட்டீர்கள்? இந்த காலத்தில் பெண்கள் படிக்காமல் இருக்கலாமோ? கல்யாணம் ஆன பின்பு வாழ்க்கையில் ஏதோ அசம்பாவிதம் நடந்துவிட்டால் பெண்களுக்கு படிப்பு ஒன்றுதானே பெரிய ஆஸ்தியாக உதவ முடியும். அருணா தன் படிப்பை திடீரென நிறுத்தியது எனக்கெனவோ பிடிக்கவே இல்லை என்று படபடவென்று பொறிந்து தள்ளிவிட்டு தன் கடிகாரத்தை உற்று பார்த்தாள். மணி ஆகிவிட்டது. இந்த கடையில் கூட நான் தேடி வந்த ஜமக்காலத்தை காணவில்லை. ஆஃபீஸிற்கு நேரமாகிவிட்டது என்று தனக்குள் பேசிக்கொண்டு அருணாவிற்கு ஒரு புன்வருவலை வீசிவிட்டு புயல் போல் வேகத்துடன் கரை நின்று வெளியேறி தன் காரில் ஏறிக்கொண்டு போய்விட்டாள். சரி, நாமும் போகலாம் என்று அருணாவை அழைத்து கொண்டு கிளம்பிய ஜெகதா கோபத்திலே கொதித்து கொண்டிருந்தாள். கௌரி அம்மாளின் வார்த்தைகள் அவள் நெஞ்சு உறுத்தி கொண்டிருந்தன. எனவே அவளால் வெகு நேரம் பேசாது இருக்க முடியவில்லை. காருக்குள் ஏறி உட்கார்ந்ததும், என்ன பெண்மணி அவள்? நல்ல பெண்மணி. ரேஸ் குதிரை போல் நடையும் இடியோசை பேச்சும் ஆண் பிள்ளைக்கு பெண் வேஷம் போட்டது போல் புடையும் தலையும் சத்தமும் சகிக்கவே இல்லை. இவளிடமா நீ வேலை செய்து கொண்டிருந்தாய்? நான் இவளை போன வருஷமே பார்த்திருந்தால் நீ வேலை செய்தது போதும் என்று நிறுத்தியிருப்பேன் என்று ஒரு மூச்சு இறைந்து கூப்பாடு போட்டாள். அருணாவிற்கும் அந்த சமயம் கௌரிமாலின் மீது மிகவும் கோபம் ஏற்பட்டிருந்ததனால் அவளை தன் பெரியம்மா வசமாறி பொழிவதை கேட்டுக்கொண்டு வாளா இருந்து விட்டாள். இந்த சம்பவம் நடந்து சில தினங்கள் சென்றன. ஒரு நாள் மாலை நளினி தன் தோழியை தங்கள் பங்களாவிற்கு வர சொல்லி டெலிஃபோனில் உத்தரவிட்டிருந்தாள். உடனே போய் வரும்படி ஜெகதா ஏவி விடவே அருணா தன்னை மிகவும் அழகாக அலங்கரித்து கொண்டு தங்கள் இல்லத்து புதிய காரில் தன் வருங்கால மாமனாரின் கிரகத்திற்கு மிகவும் ஊர்மையுடன் சென்றாள். சிநேகிதியை கண்டது நளினி ஓடி வந்து ஆசையுடன் வரவேற்று, உனக்கு சில சந்தோஷ சமாச்சாரங்கள் சொல்லப் போகிறேன். அதற்காக தான் உன்னை அவசரமாக கூப்பிட்டு அனுப்பினேன் என்றாள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஊரிலிருந்து சுரேஷ்குமார் வரப்போகிறான் என்று கூறிவிட்டு பரிகாசமாக சிரித்த நளினி சிநேகிதியின் முகத்தை குறும்புத்தனமாக பார்த்தாள். சுரேஷ் என்ற பெயரை கேட்டதுமே ஆனந்த பரவசத்திலே அருணாவின் மெய் சிலிர்த்தது. அப்படியா? சந்தோஷ சமாச்சாரங்கள் என பன்மை போட்டு பேசினாயே, பிறகு என்று கேட்டால் தன் மகிழ்ச்சி முழுவதையும் வெளியே காட்டிக்கொள்ளாமல். என் அறைக்கு வா என்று மிகவும் அன்புடன் அழைத்த நளினி அருணாவை மாடிக்கு அழைத்து சென்றாள். கதவை தாளிட்டு விட்டு பீரோவை திறந்து புடவை ஒன்றின் மடிப்பிலே ஒளித்து வைத்திருந்த ஒரு புகைப்படத்தை எடுத்து கொண்டு வந்தாள். பிறகு அருணாவின் அருகில் அந்த புகைப்படத்தை அவளுக்கு முன்னால் நீட்டி, இப்பார், இவர் எப்படி இருக்கிறார் என்று சொல்லு என்று புன்வரல் செய்தாள். அருணா அந்த புகைப்படத்தை வாங்கி மிகவும் உற்று கவனித்தாள். 25 வயதிற்குட்பட்டவன் போல் தோன்றிய ஒரு வாலிபனின் படம் அது. முகக்குறியின் என்றும் அவனது ஆடை அலங்காரத்தின் என்றும் அவன் பணம் படைத்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்று அவள் ஊகித்து கொண்டாள். மிகவும் லட்சணமாக இருக்கிறார். ஆமாம், இவர் யார் என்று அவளுடன் வினவினாள். இவருக்கு என்னை கட்டி கொடுக்க அப்பா
தீர்மானித்திருக்கிறார். இரு குடும்பத்தாரிடையும் விவாக பேச்சு வார்த்தைகள் முடிந்து கல்யாணமும் அநேகமாக நிச்சயமாகிவிட்டது. அவர் என்னை எங்கேயோ ஒரு கல்யாண வீட்டில் சில தினங்களுக்கு முன்பு பார்த்து விட்டாராம். அவருக்கு என்னை கட்டி கொள்ள பிரியமாம். நான் அவரை இன்னும் நேரடியாக பார்க்கவில்லை. அதற்காக அப்பா சுரேஷுக்கு எழுதி அவரை இங்கே எதேச்சையாக விருந்து சாப்பிட அழைத்து வருவது போல் அழைத்து வர ஏற்பாடு செய்திருக்கிறார். இன்னும் கொஞ்சம் பொழுதிலே அண்ணனும் அவரும் வருவார்கள். அவரை நீயும் எனக்காக ஒரு முறை பார்த்து அபிப்பிராயம் சொல்ல வேண்டும். அதற்காக தான் உன்னை அவசரமாக கூப்பிட்டு அனுப்பினேன். இன்று நீ இங்கேயே அவர்களோடு சாப்பிட வேண்டும். உன்னை இங்கே கண்டால் சுரேஷுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அதனால் நீ மறுக்கக்கூடாது என்றாள். தன் நண்பனை சந்திக்கப் போவதில் அருணாவுக்கு மிகவும் ஆனந்தமாக இருந்தது. எனினும் அவள் கொல்ல நுழையிலே ஈக்கு என்ன வேலை எது போல இந்த விருந்தில் எனக்கு என்ன சம்பந்தம்? எனினும் உனக்காக நான் இன்று இங்கே சாப்பிட ஒப்புக்கொள்கிறேன். அது கிடக்கட்டும். அவர் பெயர் என்ன உத்தியோகம் என்று கேட்டாள். உத்தியோகம் ஒன்றுமில்லை. அப்பாவுக்கு இருக்கும் சொத்துக்களை மேற்பார்வை செய்கிறார், அவ்வளவுதான். சீமைக்கு சென்று படித்து பட்டம் பெற்றவராம். பெயரை நான் சொல்ல மாட்டேன். புருஷனாக வரப்போகிறவர் பெயரை சொல்லலாமா என்று கேட்டுவிட்டு கண்களை சிமிட்டி கொண்டு நளினி பரிகாசமாக சிரித்தாள். இதற்குள் வாசலில் கார் ஒன்று வந்து நிற்கும் சப்தம் கேட்கவே சிநேகிதிகள் இருவரும் பரபரப்பாக ஓடி ஜன்னல் வழியே எட்டி பார்த்தனர். காரில் நின்று சுரேஷ்குமாரின் பின்னால் இறங்கிய ஆடவனை வைத்து கண் வாங்காது அருணா பார்த்து கொண்டிருந்தாள். நல்ல உயரமாகவும் சிவந்த நிறமாகவும் பார்க்க அவன் மிகவும் அழகாகவே இருந்தான். நளினி, உன் கணவன் கண்ணுக்கு அழகான புருஷன்தான். நீ நல்ல அதிர்ஷ்டசாலிதான் என்று அருணா புகழவே நளினியின் முகம் லஜ்ஜையினால் லேசாக சிவந்தது. வெறும் போட்டா அழகனோ என்று பயந்து கொண்டிருந்தேன். அப்பாடி, பயமிட்டது இப்பொழுது என்று பரிகாசமாக கூறிவிட்டு வா கீழே போவோம் என்று சிநேகிதியை அழைத்தாள். மாடிப்படிகளில் அவர்கள் ஏறி வரும் ஓசையை கேட்டதும் சிநேகிதிகள் இருவரும் தயக்கத்துடன் மாடி அறை வராந்தாவிலே நின்றார்கள். அருணாவை நேருக்கு நேர் சந்தித்த சுரேஷ்குமாரன் முகம் பிரகாசமடைந்தது. ஆச்சரியத்துடன் அவளை உற்று பார்த்துவிட்டு தான் அழைத்து வந்த ஆடவனிடம் திரும்பி, மிஸ் அருணா, என் தங்கையின் பிராண சிநேகிதி என்று கூறிவிட்டு புன்முறல் செய்தான். பிறகு அருணாவின் பக்கம் திரும்பி, இவர்தான் என் நண்பர் திரு சோமசேகர், அயலூர் பண்ணையார் புத்திரன். இப்பொழுதுதான் திரும்பி சீமையிலிருந்து வந்திருக்கிறார் என்று அறிமுகம் செய்வித்தான். அருணாவுக்கு கையை குவித்து நமஸ்காரம் செய்த சோமசேகர் கடைக்கண்ணால் நளினியை பார்த்து மனம் திருப்தி அடைந்தவனாக நின்று கொண்டிருந்தான். சரி, பிறகு விருந்தின் போது சந்திப்போம் என்று கூறிய சுரேஷ் அவனது கரத்தை பற்றி தன் அறை பக்கமாக அழைத்து சென்று விட்டான். அவர்கள் சென்று மறைந்ததும் நளினி மிகவும் மகிழ்ச்சியுடன் அருணாவின் அருகில் வந்து, அருணா, உண்மையிலேயே அவர் பார்ப்பதற்கு மிகவும் லட்சணமாக தான் இருக்கிறார் என்று கொஞ்சலாக பேசியவள் தோழியின் முகத்தை பார்த்து திரிகிட்டு, என்ன அருணா, உடம்புக்கு என்ன, இப்படியே இருக்கிறாயே என்று பதட்டமாக கேட்டாள். ஒன்றுமில்லை, மயக்கமாக இருக்கிறது. கொஞ்சம் குடிக்க தண்ணீர் கொண்டு வா என்று திணறிய அருணா தன் கண்களில் பொங்கிய கண்ணீரை மறைக்கும் நிமித்தம் நளினி அறைக்குள் மறைந்தோடே சோஃபா மீது சாய்ந்து கொண்டு முகத்தை கரங்களால் மூடிக்கொண்டாள். இதோ கொண்டு வர சொல்கிறேன் என்று பதறிய நளினி வேலைக்காரனை அழைக்க அப்பால் ஓடினாள். உண்மையிலே அருணாவுக்கு தலையை சுற்றி கொண்டு தான் வந்தது. அக்கா இந்திராணி காதலிக்க அயலூர் பண்ணையார் மகன் சோமசேகரும் நளினி கல்யாணம் செய்து கொள்ள போகும் சோமசேகரும் ஒரே மனிதரா? அப்படியானால் இந்திராணி எனும் கதி என்று நினைக்கும் பொழுது அவளது நெஞ்சு துயரத்தில் குமரியது. உலகமே கண்முன் கிர் என்று சுழல்வது போல் அருணாவிற்கு பிரமிப்பு ஏற்பட்டது.